DJ Moral Stories. இது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். ரூப்நகர் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு இடம். அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப அன்பா இருந்தாங்க. மழை சரியான சமயத்துல பெய்யும். விவசாயிங்கெல்லாம் நெற்பயிர் விவசாயம் பண்ணாங்க. வியாதி ஜுரம் வந்தா கூட உடனே அது போயிடும். ரூப்நகரோட சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அந்த நகரத்துல துர்கை அம்மனோட கோவில். அங்க துர்கை அம்மனோட பரிபூர்ண அருள் இருந்தது. அதனால அவங்களோட அருள் அந்த நகரத்துக்கு கிடைச்சது. கிராமத்து பெருங்குடி மக்களே, நவராத்திரி வரப்போகுது. இந்த வருஷமும் நம்ம அம்மன் கோயில் பூஜைய நல்லபடியா செய்யணும். பாரம்பரியம் இப்பவும் இங்க நல்லா தொடர்ந்துகிட்டு தான்ப்பா இருக்குது. அம்மனோட இந்த சிலைய மறுபடியும் நாம இன்னொரு தடவை பிரதிஷ்டை பண்ணி தான்ப்பா ஆகணும். அதுக்கப்புறம் கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் நெய்யும் பாலும் கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அம்மனுக்கான புது வஸ்திரம் நம்ம பூசாரி மூலமா வழங்கப்படும். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி கிராமத்துல யாரும் தூங்கிடக்கூடாது. சரிங்க தலைவரையா, நாம நம்ம கிராமத்தோட பாரம்பரியத்தை முழுமையா காப்பாத்துவோம். சரியா நவராத்திரிக்கு 5 நாள் முன்னாடி நடந்த விஷயம். அப்ப பாதி ராத்திரி இருக்கும். அப்பதான் அந்த கிராமத்தை சேர்ந்த ரொம்ப வயசானவர் கோபாலன் தன்னோட கையில மோளத்தை அடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே தம் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. கிராமத்து மக்களே, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க. இப்போ ஒரு பெரிய அனர்த்தம் ஆயிடுச்சு. நான் தான் சொல்றேன், எல்லாரும் வெளியில வாங்க. கோபாலனோட சத்தத்தை கேட்டு பாதி ராத்திரில ஜனங்க எல்லாம் வெளியே வந்தாங்க. அப்புறம் கோபாலன் ஜனங்க கிட்ட என்ன சொன்னாரோ அத கேட்டுட்டு ஜனங்க எல்லாம் நிசப்தமாயிட்டாங்க. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன அனர்த்தம் ஆயிடுச்சு? நான் என் கனவுல என்ன பார்த்தனோ அதான் ஐயா சொல்றேன். கனவா? ஆனா கனவோட அர்த்தம் தான் என்னன்னு சொல்லுங்க. அதை நினைச்சுதான் ஐயா என் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற அம்மன் கோயில் சிலைக்கு அடியில நம்ம ஊரு அம்மன் கைது செய்யப்பட்டிருக்கு ஐயா, கைது செய்யப்பட்டிருக்கு. துர்கை அம்மன் ரொம்ப சக்திசாலி. அவங்கள போய் யாரு கைது பண்ண முடியும்? அப்படியே அவங்க கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவங்களே வெளியே வந்துட முடியுமே. துர்கையோட பக்த அந்த சின்ன பொண்ணு ஷோபா சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கோபாலன் சொன்னாரு, அதத்தான் நானும் சொல்ல வரேன். அம்மனால தானாவே வெளியில வர முடியும். அம்மன் என் கனவுல வந்து என்ன சொல்லுச்சுன்னா, பக்தர்கள் மூலமா தான் அம்மன் வெளியில வர முடியுமா. அந்த கிராமத்து ஜனங்களோட மனசுல நிறைய கேள்விகள் எழும்புச்சு. ஆனா அந்த பெரியவர் கோபாலனோட கனவை கேட்டுட்டு யாராலையும் நம்பாம இருக்க முடியல. அதனால எல்லாரும் கோவில்ல இருந்த சிலையை அகற்றிட்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சாங்க. 3 மணி நேரம் தோண்டினதுக்கு அப்புறமா ஜனங்க அங்க பார்த்தாங்க. அத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ந்து போய் நின்னாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, இங்க பாருங்க, நம்மளோட அம்மன் உள்ளதான் இருக்காங்க. முதல்ல அவங்கள வெளியில எடுங்கப்பா. எல்லாரும் அங்க துர்கை அம்மன் உயிரோட இருக்கிற வடிவத்துல பார்த்தாங்க. அவங்களுக்கு 10 கைகள், அதுல அஸ்திரங்கள் இருந்தது. அவங்க முகத்துல புன்னகை இருந்தது. ஜனங்க அவங்கள பல்லக்குல உட்கார வச்சாங்க, வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் சத்தம் போட்டு அம்மனுக்கு போற்றி போற்றினாங்க. துர்கை அம்மனுக்கு போற்றி போற்றி, துர்கை அம்மனுக்கு போற்றி போற்றி, துர்கை அம்மனுக்கு போற்றி போற்றி. நவராத்திரிக்கு முன்னாடி நாள் நடந்த இந்த அற்புதமான நிகழ்வு பக்தி நிறைஞ்ச வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. நேத்து வரைக்கும் துர்கை அம்மன் சிலையா கோவில்ல இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு உயிரோட ஜனங்க முன்னாடி நின்னாங்க. எல்லாரும் அம்மனோட அந்த உருவத்தை பூஜை பண்ணாங்க. ஏன்னா அந்த அம்மனே என்ன சொன்னாங்கன்னா, என் பிள்ளைகளே, உங்களோட பக்தி என்னை இங்க இழுத்துக்கிட்டு வந்துடுச்சு. இனிமே நான் உங்களுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்க முன்னாடி இந்த உயிரோட இருக்கிற வடிவத்துல இருக்கேன். அப்புறம் என்னுடைய சிலை இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இத நீங்க முழுகடிச்சிடுங்க. அம்மன் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து பல வருஷங்கள் பழமை வாய்ந்த அந்த துர்கை அம்மன் சிலைய ஜனங்க தண்ணியில போட்டாங்க. அம்மனோட உயிருள்ள உருவத்துக்கு இப்பவும் அந்த கோவில்ல பூஜை நடந்துட்டு இருந்தது. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது. ஜனங்களோட வீட்டுல திருடு நடக்க ஆரம்பிச்சது. எங்க அமைதி நிறைஞ்சிருந்ததோ அங்க ஒரே சண்டை சச்சரவா இருந்தது. ஜனங்க வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இங்க பாருங்க, உங்க கிழட்டு அப்பா அம்மாவால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். இதுக்கு மேல இவங்களெல்லாம் பாத்துக்க முடியாது. ஒண்ணு இவங்களை எங்கேயாவது விட்டுட்டு வாங்க, இல்ல நான் எங்கேயாவது போயிடுவேன். நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. நானும் இந்த கேடன் கிட்ட ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். இன்னைக்கே நான் பேசுறேன். அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கணவன் மனைவி அவங்களோட வயசான அம்மா அப்பாவை வெளியே துரத்தி விட்டாங்க. எப்பா, கொஞ்சமாவது கருணை காட்டுப்பா. உன் மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையாப்பா? யாராவது இந்த மாதிரி வயசான அம்மா அப்பாவை வெளியில துரத்துவாங்களாப்பா? என்னங்க நீங்க அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இதுங்களை அடிச்சு தரத்துங்க. இது அந்த வீட்டுல நடக்கிற கதை மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வீட்லயும் சண்டை சச்சரவுன்னு நடக்க ஆரம்பிச்சது. அண்ணன் தம்பிங்கக்குள்ள சண்டை, அக்கா தங்கைக்குள்ள சண்டை. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த நகரத்துல இன்னொரு சம்பவம் நடந்தது. திடீர்னு ஜனங்களோட வயல்ல நெருப்பு எரிஞ்சது. நெருப்பு புடிச்சுக்கிச்சுப்பா, நெருப்பு புடிச்சுக்கிச்சு. யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துங்க.
ஜனங்க தண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கிணறு வத்தி போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப சாதாரணமாயிடுச்சு. சில கிணறுகள்ல தண்ணி வத்தி போயிடும், இல்ல வயல்ல தீ பத்திக்கும். ஆனா இந்த துர்பாகியம் இதோட நின்னு போகல. திடீர்னு ஜனங்க எல்லாரும் சாக ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என்ன கொடுமை இது! நான் என்ன பாவம் பண்ண? என் பையனுக்கு என்ன ஆச்சு? யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே. கண்ணா, உன்னை பெத்தவளை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியேப்பா. இனிமே நான் யாருக்காக வாழ்றது? யார நம்பி வாழ்றது? எழுந்துருக்கனா, எழுந்துடுறா. நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த நகரம் இப்ப பிணங்கள் நிறைஞ்ச நகரமா ஆயிடுச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் எதுவும் புரியல. எந்த நகரம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததோ, இப்படி எல்லாம் முடியற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? சாக்ஷாத் அந்த துர்கை அம்மனே உயிரோட அந்த கோவில்ல இருக்கும் போது இப்படி நடக்குது. அந்த துர்கை பக்தை சின்ன பொண்ணு ஷோபா மனசுலயும் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அவ அம்மனை பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா ஒரு நாள் அவளுடைய அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம், அப்பா, அப்பா, எழுந்துருங்கப்பா, என் கூட விளையாடுங்கப்பா, எழுந்துருங்கப்பா. ஷோபாவோட அம்மா நிலைமை அழுது மோசமாயிடுச்சு. ஆனா ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இந்த மோசமான நேரத்துல யாருமே அவங்களுக்கு துணை வரல. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல சொந்தக்காரங்க, அவங்க 2 பேரும் எப்படியோ அவங்க அப்பாவோட இறந்த உடலை தோல்ல தூக்கிக்கிட்டு இடுகாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. அம்மா, நாம அந்த துர்கை அம்மனை தானே நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எவ்வளவு பூஜை பண்றோம். அப்புறம் அவங்க உயிருள்ள ரூபத்துல நம்ம நகரத்துல இருக்காங்க. ஆனாலும் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுக்காகமா நடக்குது? ஷோபா, இதே கேள்வி என் மனசுலயும் இருக்குமா. வா, இத போய் அந்த அம்மன் கிட்டயே கேட்டுடுவோம். அவங்க ராத்திரியே அம்மன் கோயிலுக்கு போனாங்க. ஆனா அம்மனோட அனுமதி இல்லாம ராத்திரில யாருமே கோவிலுக்கு போக கூடாது. ஏன்னா அப்படி போறவங்கள அம்மன் பலி வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. அவங்க கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற நிலைய பார்த்ததும் 2 பேரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்க. அங்க துர்கை அம்மன் இல்லவே இல்ல. அங்க ஒரு பயங்கரமான ராட்சசி இருந்தா. அவளுக்கு 10 கைகளும் 5 தலைகளும் இருந்தது. அவளோட மொத்த உடம்பும் பயங்கரமான கருப்பு நிறத்துல இருந்தது. அம்மா, இது யாரு? நம்ம துர்கை அம்மன் எங்க போனாங்க? அவ இப்படி கேட்டுட்டு இருந்தா. அப்பவே அந்த ராட்சசியோட பார்வை அவங்க மேல பட்டுச்சு. நீங்க யாரு? இங்க வரதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தாங்க? முதல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க யாரு? எங்களோட துர்கை அம்மன் எங்க போனாங்க? அம்மனா? நான் தான் உங்களோட அம்மன். எனக்கு போற்றி போற்றின்னு சொல்லுங்க. அந்த ராட்சசி ஒரு அரக்கி. அவ துர்கை அம்மனுக்கு எதிரி. ஜனங்க துர்கை அம்மனுக்கு பூஜை செய்யறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ஈஸ்வரனா ஆகணும்னு விருப்பப்பட்டா. ஜனங்க அவளுக்கு பூஜை பண்ணணும்னு நினைச்சா. அந்த அரக்கி தந்திர மந்திரங்கள்ல ரொம்பவே சிறந்தவ. அதனால அவ நிறைய மாயா சக்திகளை அடைஞ்சிருந்தா. ஜனங்க அந்த துர்கைக்கு பூஜை பண்றாங்க. நான் இருக்கும்போது இன்னொருத்திக்கு பூஜையா? இது நடக்கவே நடக்காது. இப்ப பாருங்க என்னோட மாயைய. அந்த அரக்கி தன்னோட மாய சக்தியால கோபாலன் உடம்புல புகுந்தா. அப்புறம் அவர் வாயால பொய் சொல்ல வச்சா அம்மன் கோவில்ல கைதா இருக்காங்கன்னு. அவ அந்த மாயத்தை செஞ்சு கோவில்ல அம்மன் சிலைக்கு கீழே அவ இருந்தா. இனிமே ஜனங்க எனக்கு பூஜை பண்ணணும். எனக்கு நான் தான் உங்களுடைய கடவுளா இருப்பேன். இப்ப பாருங்க, இங்க இருக்கிற அந்த ஜனங்களை வச்சு அந்த சிலையை நான் தண்ணியில முழுக செஞ்சேன். ஷோபாவையும் அவளோட அம்மாவையும் பார்த்துட்டு அந்த ராட்சசியோட ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னு பயந்தா. அவ அவங்கள கொல்றதுக்கு ஓடினா. ஆனா ஷோபா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு அம்மனை பிரார்த்தனை பண்ணா. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட முறையிடுறதுக்காக வந்தேன். ஆனா எனக்கு தெரியாது இந்த துஷ்ட சக்தி இவ்வளவு பெரிய சதியை செஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அம்மா, இவளோட சக்தி முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்ல. எங்களை காப்பாத்துங்க. அப்பதான் அங்க ஒரு பயங்கரமான மின்னல் ஏற்பட்டுச்சு. சாக்ஷாத் அந்த துர்கை அம்மனை தோன்றினாங்க. அம்மா, துர்கை தாயே நீங்களா? அது சரி, நீயும் வந்துட்டியா? சரி, உன்னோட சிலைய நான் எப்படி மூழ்க அடிச்சேனோ இன்னைக்கு உன்னைய நான் கொன்னுடுறேன். இப்படி சொல்லிட்டு தன்னோட மாய சக்தியால ஒரு வாளை உருவாக்கினா. துர்கை அம்மனை நோக்கி அனுப்பினா. ஆனா துர்கை அம்மன் அந்த அரக்கி மேல திரிசூல சக்தி அனுப்பினாங்க. அடுத்த நிமிஷமே அந்த அரக்கி தன்னோட உயிரை இழந்தா. துர்கை அம்மன் வாழ்க! துர்கை அம்மன் வாழ்க! அம்மா, எதுக்காக எங்க நகரத்து மேல இருந்த உங்க அருளை பறிச்சுக்கிட்டீங்க? திரும்பி வாங்கம்மா, தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்க. மகளே, இனிமே நான் எப்பவும் இங்கதான் இருக்க போறேன். எங்கேயும் போக மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு பக்தி இருக்கிற இந்த இடத்த நான் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்படி சொல்லிட்டு துர்கை அம்மன் ஒரு முறை நகரத்தை நோக்கி பார்த்தாங்க. அவங்க நெற்றி கண்ல இருந்து ஒளி வந்தது. அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு. கிணத்துல தண்ணி வந்துடுச்சு. நெற்பயிர்கள் செழிப்பாச்சு. இறந்தவங்களுக்கு உயிர் வந்தது. அப்புறம் அன்னை துர்கை அங்கிருந்து மறைஞ்சாங்க. ஷோபாவும் அவளுடைய அம்மாவும் துர்கை அம்மனோட சக்தியை பார்த்துட்டு சத்தம் போட்டு சொன்னாங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க, துர்கை அம்மனுக்கு போற்றி! எல்லாரும் சொல்லுங்க, துர்கை அம்மனுக்கு போற்றி போற்றி!